வெல்கம் நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சப்பாத்தி சைடிஷ் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஒரு முறை அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை நீங்கள் கடையிலேயே இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரிங்க. இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்கன் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த சப்பாத்தியோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம இப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் பெரட்டினா போதும். பெரட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கைகளை விட்டு நல்லா அப்படி பிசைஞ்ச மாதிரி சிக்கனை கழுவிடுங்க. கழுவி அதை அப்படியே கைகள்னாலேயே அப்படியே எடுத்து நீங்கள் அந்த தண்ணியை அப்படி வடித்து வேற ஒரு இதில் பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நான் திரும்பவும் செகண்ட் டைமு சுத்தமான தண்ணியில் அலசி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டைம் தண்ணி வச்சு நான் திரும்பவும் அந்த சிக்கனை கழுவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணியை வடிக்கணும் இல்லைங்களா, அதே இதில் நான் கப்பில் போட்டு இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுட்டா அந்த தண்ணி எல்லாமே அந்த ஹோலில் வெளியில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் கொத்தமல்லி 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சோம்பு 1/4 ஸ்பூன் அளவு, மிளகு 1/4 ஸ்பூன் அளவு, பட்டை ஒரே ஒரு துண்டு எடுத்திருக்கிறேன். ஏலக்காய் இந்த மாதிரி சின்னதாக 1 எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் லவங்கம் இந்த மாதிரி 1 கிராம்பு 1 சின்னதாக எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நீங்கள் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரில் அடுத்து இன்னொன்று அரைச்சிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்தளவு கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச விழுது நான் வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணி. அதனால் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு 5 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய துண்டு அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளிக்காத ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சிக்கனை தாளிக்க ரெடி பண்ணிடலாம். நான் அடுப்பை இப்போ நான் பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ நான் இதில் மண் சட்டி வைக்கிறேன். நீங்கள் மண் சட்டி வைக்கும்போது இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் மண் சட்டி வரும். இப்போ இந்த மண் சட்டி ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மல் சமையல் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காயணும். நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டியில் சமைக்கும்போது சிம்மில் வச்சாலே போதுங்க. அது ஃபஸ்ட்டு சூடாகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு சமையல் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை இதோட ஒன்றா போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் இதோட ஒன்றா போட்டு இதை நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் இந்த கரண்டி வச்சு இப்படி நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா போதுங்க.
இந்த மாதிரி பெரட்டி விட விட அந்த கறி எல்லாம் வந்து நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிரும். இதில் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இப்படி பெரட்டி விடுங்க. இப்படி பெரட்டி விடும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த சிக்கன் எல்லாம் இங்கே பாருங்கள் வெரைச்ச மாதிரி ஆயிடுச்சா. இந்த ஸ்டேஜ் வரணுங்க. இந்த மாதிரி வெரைச்ச மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்க்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், நல்லா 2 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் அதே அளவு மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது 2 ஸ்பூன் அளவு சேர்த்துனதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையுமே வந்து ஒன்றா நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா சிக்கனு இது எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்குங்க. இப்படி வதங்கும் போதே வாசம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சீரகம் மிளகு அந்த பொடியை இதோட வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் நைட்டு டைமு சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சீக்கிரம் நல்லா ஜீரணமாகும். இல்லை நம்ம ஜீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் போடுறதுனால சீக்கிரம் ஜீரணமாயிடும். இதை நல்லா கலந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கொத்தமல்லி வெங்காயம் இதையெல்லாம் அரைச்சதை வந்து இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்படி எல்லாமே ஒன்றா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. இது சப்பாத்திக்கு நீங்கள் செய்கிறதுனால ரொம்ப தண்ணிலாம் சேர்த்த வேண்டாம். நான் வந்து இப்போ இந்த மிக்ஸி வந்து ஊற்றினேன் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதை மட்டும் அலசி நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய சாந்து வந்து இதில் ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி நான் எக்ஸ்ட்ரா பாருங்கள் தண்ணி சேர்த்துல, அவ்வளோதான். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வந்து சிக்கன் எல்லாம் வேகட்டும். ஏன்னா நம்ம வெங்காயமெல்லாம் பச்சையாக தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம சிக்கன் எப்படி வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சைடு ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பிரிஞ்சு வரும்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிரும், இருக்கிற தண்ணியெல்லாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணோடனே இந்த மாதிரி தனியாக 2ஆக கட் ஆகி வரும். இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா சிக்கன் வந்து வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து அவ்வளோ வாசமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இதில் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போது பாருங்கள், நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது சைடு ஃபுல்லாக அந்த ஆயில் வந்து மேலே வந்து மிதந்து நிற்கிது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு சைடிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.